அழைக்கிறார் ஊழியத்தின் முதுகெலும்பாய் திகழும் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் தமது 74வது வயதை முடித்து 75ஆம் வயதிற்குள் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் பாடுகளாலும் கண்ணீராலும் பலவிதமான பிரச்சனைகளாலும் தவிக்கும் கோடான கோடி மக்களின் துயர் துடைக்கப்பட இறைவன் இயேசுவிடம் கெஞ்சி மன்றாடும் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்களின் ஊழியம் மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போமாக. அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்களை அனுதினமும் பிரார்த்தனையால் தாங்கி வரும் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. பார்த்தீங்கன்னா அவங்க தான் எவ்வளோ காரியங்களை எங்களுக்கு சொல்லி எங்களை சரியான வழியில் நாங்கள் போகணும், ஆண்டவர் எங்களை அந்த சரியான வழியில் நடத்தணும் அப்படின்னு எவ்வளோ காரியங்களை சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் எங்கள் டியர் பாமாவோட பர்த்டே. ஸோ பாமா, ஐ விஷ் யூ அ ஹாப்பி பர்த்டே வித் ஆல் மை ஹார்ட். விசேஷமாக நீங்கள் செய்கிற அந்த மேன்மையான ஊழியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஊழியத்தின் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் பயனடைந்திருக்கிறேன். நீங்கள் எழுதின புத்தி உள்ள ஸ்திரீ என்ற அந்த புத்தகத்தை நான் திருமணமான புதுதில் நான் வாங்கி படித்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தனிமையாக இருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற அந்த ஆலோசனைகளின்படி நான் வேதத்தை அதிக முறை வாசித்து அதனால் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயசையும் திடபலனையும் கொடுத்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். Since I won't have a mother, she's like a mother of me. She prays for thousands and thousands of people, which they all wish to hear a voice from her. She's such a blessing mother for all of us. ஹலோ ஆண்டி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களோட எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்துருக்கோம். நீங்களும் உங்களோட ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் ஆண்டி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. Happy birthday auntie. ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து டிஜிஎஸ் அவர்களை நாங்கள் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த ஊழியங்களில் ஒரு தாயாக இருந்து தேர் இஸ் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க தேர் இஸ் அ உமன் பிஹைண்ட் அ கிரேட் மேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவருக்கு வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து சிறு வயதிலிருந்து ஒரு பக்கபலமாக எவ்வளோ தியாகங்கள் செய்து அவருடைய கணவருடைய ஊழியத்துக்காக அவங்களுடைய ஊழிய பாதையில் வந்து அவங்க கடந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் பீன் அ பேக் போன் டு பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஐ கிரீட் ஹர் மெனி மோர் விஷஸ் திஸ் ஹாப்பி பர்த்டே. உங்களுடைய ஜெபத்தினால எத்தனையோ பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் கண்கூடாக இந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் ஃபெஸ்டிவல்லையும் பார்த்துருக்குறோம். மற்ற நீங்கள் எங்கெங்கே மேடையில் நீங்கள் ஜெபம் எடுத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் அநேக சாட்சிகள் உங்கள் மூலமாக எழும்பினது. அதுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இன்று நான் ஆலயத்துக்குள்ளே இந்த ஈவினிங் மீட்டிங்க்கு வரும்போது முழுமையாக எனக்குள்ளே இருந்தது எல்லாமே துக்கம் துக்கம் துக்கம். அதற்கு காரணம் என்னென்னா, இன்று காலையில் வந்து போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷன் போய் நாங்கள் அவங்க மீட் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். அதாவது இந்த நேரத்தில் கடந்து நாங்கள் போகின பிறகு எங்களுக்கு வீடு இருக்குமான்னு தெரியாது. எங்களிடத்துல பணம் இல்லை, எங்களிடத்துல நகையும் இல்லை, எங்களிடத்துல வேலையும் இல்லை, எங்களிடத்துல ஒன்றுமே கிடையாது. பிள்ளையை பிரிந்திருக்கிறோம். இவ்வளவு துக்கத்தோடு கூட நான் ஆலயத்துக்குள்ள வந்தேன். ஆனால் இன்று முழுவதும் தேவன் பேசினது துக்கத்தை மாற்றுவேன், துக்கத்தை மாற்றுவேன். தாயார் அவர்கள் சொன்னது துக்கம் எனக்கு முன்பாக இருக்குதுன்னு தாவீது சொன்னது போல இன்று முழுவதுமா எனக்கு சொல்ல முடியல. ஆனா எனக்குள்ள இன்று வந்தது சமாதானம். சமாதானத்தை கூட பெற்றுக்கொண்டு இப்ப இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்கிறேன். கர்த்தருக்கு மகிமைப்படுவாராக. அனிதா அன்று அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தார்களா? She came in the same situation. நீங்க சந்தோஷமா இருக்கிறார். The same Lord is going to help you tonight. இது எப்படி என்று சற்று அவரிடத்திலே கேட்போமா? I'm going to ask him how it happened. நாங்க எல்லாம் இழந்த நிலையில நாங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம்.
நீங்கள் தாயார் நாங்கள் இருந்த நிலையில் அப்படியே வந்து தேவன் வெளிப்படுத்தி துக்கத்தில் வந்திருக்கீங்க. தேவன் வந்து சமாதானத்தை தந்து எல்லாவற்றையும் திருப்பி தருவார் என்று தேவன் பேசினார். We came to the, அவருடைய மனம் உடையுங்கிறதால இல்லையா? Right. we came to the prayer that night. We lost everything in the life, and we came upon to the Lord seeking Him. And here, dear Sister Stella Dinagaran told the same situation where we come for the meeting. சரி பிரதர், நீங்க சொல்லுங்க. இப்போ எப்படி இருக்குது? Brother, share how are you now? அது பேசுங்க, சத்தம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அந்த நிலைமை மாறி போச்சு. ரொம்பவே மாறி போயிருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு நல்லா எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை Let us give a clap offering to the Lord. I would like to introduce about my problem. I was facing this problem for about 28 நான் years. 28 வருடங்களாக பிசாசின் தொல்லையால் பாதிக்கப்பட்டு All வந்தேன். night I can't sleep inside the house. I can't stay any place. இரவு நேரங்களில் தூங்கும்போது ஏதோ ஒன்று என்னை நெருக்குவது போல் இருக்கும். அந்த வேளையில் என் உடல் எல்லாம் நடுங்கும். My body starts shaking. I keep on crying and crying, but still I can't do anything. I go plenty doctors, all Fiji. நான் அநேக மருத்துவர்களை அணுகியும் செலவு செய்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. All my family is destroyed. I was just alone inside the house, keep on crying, struggling here and there. But when I came to one of my sister, என்னுடைய சகோதரி மூலம் இந்த கூட்டத்திற்கு வந்தேன். சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் ஜெபித்தபோது நான் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு எனக்குள் இருந்த பிசாசு என்னை விட்டு முற்றிலும் நீங்கியது. my condition was very, very bad. Most of the people can see I was just acting just like one maid, eh? But I was just crying. நான் இப்பொழுது என் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார். Change my life. நான் அப்போ தான் பிகாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். டீச்சர் வேலை தான் கிடச்சிது. அப்போ வந்து என்னால் ரொம்ப சவுண்டாக பேச முடியாது. தொண்டை பயங்கரமாக வலிக்கும். சாப்பிடவே முடியாது. நான் ரொம்ப துடிப்பேன். அந்த துடிக்கும் போது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போக லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே எங்கள் அம்மாவை நான் ரொம்ப கோச்சிப்பேன். என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க, என்னால் முடியல. அப்படி என் கூட அவங்க அலையும் போது அழுவாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பயமாக இருக்குது, எத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டோம் அப்படி சொல்லிட்டு அழுவாங்க. அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னவோ கேன்சராக இருக்குமோ அப்படிலாம் கூட நான் பயந்துட்டு அந்த நைட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்படி கஷ்டமாக இருக்கும்போது சரி ஹாஸ்பிட்டல் போனால் நல்லாகாது, சரி வேறு டாக்டர்கிட்ட அப்படி மாற்றி போனோம். எங்கேயுமே சரியாகலை. அப்போ போனப்போ சொல்லிட்டாங்க தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அதுக்குரிய மாத்திரை போட்டாலும் அந்த ரிலீஃப் தெரியல. திரும்பவும் சரி வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க தைராய்டு கிடையாது, கட்டின்னு சொன்னாங்க. சரின்னு அதுக்கு மாத்திரை போட்டுக்கும் போது அதுவும் நல்லாவில். இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்க எதுவுமே இல்லை, வெறும் சளி தான் கட்டிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஆளாளுக்கு மாற்றி சொல்கிறாங்க. மாத்திரை நிறைய எடுக்கிறது ரொம்ப அப்படி பயந்துட்டு அப்படி நான் இருக்கிறேன். அப்போது ராஜ் டிவியில் ஸ்டெல்லாமா பேசிட்டேன். வியாதியின் நிமித்தமாக, தைராய்டு வியாதியின் நிமித்தமாக பாடுபடுகிற பிள்ளைகள், தவிக்கிற பிள்ளைகளை விட்டுதலையாக்கும். பேச முடியாமல் இருக்கிற, தொண்டையில் கேன்சர், இன்னும் பலவித காரணங்களினால் பேச முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர் யாவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த கட்டுகளிலிருந்து விட்டுதலையாக்கும். உடைய பிள்ளைகளை நிர்தாமை சுகமாக்கும். அப்படி சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று இறங்கின மாதிரி இருந்தது. ஆனால் அப்போ தெரியாது அது பரிசுத்த ஆவியானவர் சொல்லி. ஏதோ ஒன்று இறங்கின மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நாளே நிச்சயதார்த்தமும் நடந்தது, திருமணமும் நடந்துச்சு. மேரேஜ் ஆகிட்டு எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம், இப்போ தொண்டை வலிலாம் எதுவுமே இல்லைன்னு போய் மருத்துவமனைன்னு ஒன்று திருவொற்றியூரில் இருக்குது, போய் பார்த்தா அவங்க எல்லாம் நார்மலாக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 10 வருஷமா வயிறு வலி, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ மாத்திரைகளும் சாப்பிட்டுட்டு வந்தேன். எனக்கு மத்தியானமும் வயிறு வலி, வரலாமா நின்றுலாமான்னு ஒரு யோசனையில் இருந்தேன். அப்போ என் தங்கச்சிங்க எங்கள் எல்லாரும் நீ வான்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நான் வந்தேன், அம்மா ஜபத்தை கேட்டேன். எனக்கு இப்போ வயிறு வலி இல்லை. வியாதியோடு வந்திருக்கிற மக்கள் மேல் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பாகத்தையும், வயிற்றில் உள்ள பிரச்சனை, கல்லீரில் உள்ள பிரச்சனை, இவைகளால் கஷ்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும்
உடைய வல்லமை இறங்கட்டும். எனக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாயிடுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இதே போல அநேக மக்கள் விடுதலை அடைய உங்களுடைய உதவி, உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற தொண்டுகள் இன்னும் பல ஆண்டுகள் எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு இது வேணும் ஆண்டி. அதனால நாங்கள் உங்களை இந்த பிறந்த நாள் அன்று உங்களை வாழ்த்துகிறோம். விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே டியர் ஆண்டி. ஏற்காடு இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அன்பார்ந்த நேயர்களே, வருகிற மே மாதம் 25, 26 வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 5:30 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கும், மகிமை இறங்கும், வரங்கள் இறங்கும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். இடம் மான்ஃபோர்ட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மைதானம், ஏற்காடு. மறந்து விடாதீர்கள், மே மாதம் 25, 26 வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 5:30 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அன்பானவர்களே, குடும்பமாக வாருங்கள், உங்கள் குறைகளில் இருந்து விடுதலை பெற்று செல்லுங்கள். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய பிறந்த நாளை நினைத்து சொந்த தாயை போல அல்லது சகோதரியை போல அல்லது பாட்டியை போல எவ்வளவு பேர் வாழ்த்துதல் அனுப்பியிருக்கிறீர்கள், எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர்கள். இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்வேன்? விசேஷமாக என்னுடைய மகளை என்றைக்கு மறிக்க கொடுத்தேனோ, இழக்க கொடுத்தேனோ, அன்றிலிருந்து எனக்கு பிறந்த நாளையே பிடிக்காது. ஏனென்றால் மே 21ஆம் தேதி அவள் மறித்த நாள், எனக்கு மே 24ஆம் தேதி பிறந்த நாள். என்ன பிறந்த நாள், கொள்ளையே போய்விட்டாள் என்று 1986ஆம் வருஷத்திலிருந்து என் மனம் வேதனை, உடைந்த மனம்தான். ஆனால் என்னுடைய பேரப்பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் என்னை உற்சாகப்படுத்தி பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கேக் கட் பண்ணும்பொழுதெல்லாம் அதில் என்னுடைய மகளுடைய முகம்தான் வரும். ஆகவே மனம் உடைந்த நிலைமையில தான் இந்த நாள் வரை பிள்ளைகளாலும் பேரப்பிள்ளைகளாலும் மற்றும் என்னை அன்பு கூறுகிற என்னுடைய உடன் பிறந்தவர்கள், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அத்தனை பேருடைய அன்பினால் தான் நான் கொண்டாடி வருகிறேன். சில நேரம் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பிரியமானவர்களே, உங்களுடைய அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யார் யார் என்னை நினைத்து கடிதம் எழுதியிருக்கிறீர்களோ அல்லது கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்கிறீர்களோ அல்லது ஃபோனில் பேசி என்னை வாழ்த்தி இருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் நன்றி 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 என்று சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது சற்று ஆழமாய் சில காரியங்களை தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 116ஆம் சங்கீதம் 12, 13 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என்ன அருமையான காரியம்! இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருளில் இருக்கிறதா அல்லது இந்த ஆனந்த பாக்கியத்தில் ரட்சிப்பின் ஊற்று பிரவாகித்து ஓடுகிற வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் உண்மையான பிறந்த நாள். சாதாரண பிறந்த நாள் கொண்டாடுறோம், கேக் வெட்டுறோம், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் இதுதான் பாருங்கள் உண்மையான பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடியால் நான் எப்படி அவரை நன்றி செலுத்துவேன், எப்படி அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பிறந்த நாள் எது? இயேசு நம்மை பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அநியாயங்களிலிருந்து மீட்டெடுத்து ரட்சிப்பினால் அலங்கரித்த நாள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதா அல்லது ஏனோதானோ என்று நாம் வாழ்கிறோமா? என்னமோ ஆலயத்துக்கு போனால் போதும், என்னைக்காவது போனால் போதும், வேதம் வாசித்தாலும் சரி வாசிக்காட்டாலும் சரி, இப்படி வாழ்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, கர்த்தர் நம்மோடு கூட வந்து வசிக்கிற ஒரு வாழ்க்கை, அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 103:3 வாசித்து பாருங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில விலகி இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லுகிறாரா? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டோமா?
2 கொரிந்தியர் 6:16 அதைத்தான் சொல்லுகிறது. நான் உன்னை என்னுடைய மகளாக என்னுடைய மகனாக மாற்றுவேன். உங்கள் வீட்டில் உன்னுடைய இருதயத்தில் நான் வந்து உலாவுவேன், உன் கூட இருப்பேன். எவ்வளோ பெரிய சிலாக்கி! இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியமான. இன்றைக்கு ஒருவேளை இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு 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 சகை வீட்டை பற்றி சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையாளர்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க, இருதயத்தில் இயேசுவை வரணும், நான் அவரோடு சேர்ந்து இணைந்து வாழணும், என் பழைய வாழ்க்கை வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், அசுத்தங்கள் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அநீதி வேண்டாம், அக்கிரமம் யாவும் வேண்டாம், வேண்டாத காரியங்கள் அடிமைத்தனங்கள் வேண்டாம், ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. அங்கே இருக்கிறபடியே உங்கள் வீட்டில் இருக்கிறபடியே ஒப்புக்கொடுங்க. வாலிபுரலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஏசாமி உங்கள் வாழ்க்கையை உங்கள் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார், குழந்தையாய் பிறக்க விரும்புகிறார். அவருடைய ஜீவன் உங்களை புதுமையான ஜீவன் உண்டாகும்படி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகவும் புது ஜீவன் உண்டாகவும் அவர் வாஞ்சிக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? அதுதான் பிறந்த நாள், அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான பிறந்த நாள். அந்த நாளை நினைத்து தான் மகிழ்ச்சியும் கம்பீரம் கொள்ள வேண்டும். சாதாரண பிறந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது தவறே கிடையாது. அந்த நாளிலே எனக்கு உதவி செய்தீரே, இந்த உலகத்தில் கொண்டு வந்தேரேன் ஸ்தோத்திரிப்பது தவறே கிடையாது. ஆனால் அதைவிட மேலானது, இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்வதுதான் ஆனந்த பாக்கியம். இந்த பாக்கியத்தின் மூலமாக என்ன நடக்கிறது பாருங்க. நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே சிலுவை அர்ப்பணித்த ஆண்டவரின் அன்பு, அந்த அன்பினால் என்னை நிரப்பி இருக்கிறாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அசுத்தமே கிடையாது, பழையபடி அந்த காரியமே இல்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையான காரியத்தை நான் வாசிப்பது உண்டு. அவர் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அப்படியே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கு? நன்றி ஏறுதலோடு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஸ்தோத்திர பலி, நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, உடைய பிள்ளையாக மாற்றிவிட்டீரே, என்னோடு கூட இருக்கிறீரே, என்னோடு உலாவுகிறீரே என்று சொல்லி பாருங்க. அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். துன்பம் உன்னை சூழ்ந்தனை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். இதோடு நிறுத்த மாட்டார். மென்மேலும் 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 ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த பிறந்த நாளின் சமயத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன்? உங்களுக்கும் ஒரு வேளை இன்றைக்கு என்னோடு சேர்ந்து இந்த நாளிலே மே 24ஆம் தேதி அல்லது சமீபத்தில் முன்னாலும் பின்னாலும் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம், திருமண நாளை கொண்டாடலாம். உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கண்ணீரோடு பிரார்த்தனை செய்ய போகிறேன். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய சமூகம் எத்தனை பேரானந்தமானது சுவாமி. எங்களுடைய கவலைகளெல்லாம் மாற்றுகிற ஒரு ஸ்தலமாக உங்களுடைய சமூகம் இருக்கிறது. இந்த நாளிலும் சுவாமி, பிறந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவிக்குரிய பிறந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல எத்தனை பேர் இதே நாட்களில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறார்கள். அத்தனை பேர் மீது உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவள் செலுத்துகிற ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்து தொடர்ந்து அவர்களை மென்மேலும் பெருக செய்யும். ஆண்டவரே, உமக்குள்ளாக பிறந்து உமோடு வாழ்வது எத்தனை மேலானது, பேரென்பம் நிறைந்தது. துன்பம் துக்கம் தொல்லை நிறைந்த இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் நன்றியறுதலோடு
உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாளிலே என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தீரே, அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் மேன்மையை கொடுத்தீரே. நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லையில்லாத அன்பு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறப்பா. சிலுவை அன்பினால் எங்களை புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீ. இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்மையே தியாக பலியாய் அர்ப்பணித்து எங்களுக்கு புது வாழ்வு சிலுவையின் மூலமாய் ஆண்டவரே, அந்த அனுபவத்தின் மூலமாய் உம்மை அறியும் அறிவினால் நிரப்பி இருக்கிறீர். நீர் கொடுக்கிற சந்தோஷத்தில் நிரப்பி இருக்கிறீர். நாங்கள் யாவரும் நன்றியே நன்றி என்று சொல்லுகிறோம். ஸ்தோத்திர பலியை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதி தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே, ஆயுசு பெருக 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 இன்னும் ஆண்டவரே உம்முடைய பலனால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேலம் மாநகரில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் வருகிற மே மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு சேலம் கிறிஸ்துநாதர் ஆலயத்திலும், அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு அதே கிறிஸ்துநாதர் ஆலய வளாகம் சேலத்தில் நடைபெறும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வல்லமையான இறை செய்தி வழங்கி உங்களுக்காக பாரத்தோடு பிரார்த்தனையை ஏறெடுக்க உள்ளார். எவ்வளவு பேர் பயத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். வருகிற மே மாதம் 27ஆம் தேதி காலை 8:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் சேலம் கிறிஸ்துநாதர் ஆலய வளாகத்தில் நடைபெறும் இக்கூட்டங்களில் உங்கள் நண்பர்கள், உற்றார், உறவினர்களுடன் கலந்து கொண்டு தேவனின் இனிய பிரசனத்தில் நனைந்து மகிழுங்கள். எங்கள் அருமை சகோதரர் JS ஜெயந்த் கிறிஸ்டபர் முகப்பேர் ஈஸ்ட் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்கள் நன்றி காணிக்கைக்காக நன்றி. ரோமர் 15:13 படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஏசப்பா, உமது பிள்ளைகளுக்கு தயவு செய்து பாக்கியமான குடும்ப வாழ்க்கையை கொடுத்து கனம் பண்ண சுவாமி. 2 பேரையும் ஆசீர்வதியும், வேலையிலே ஆசீர்வதியும் சுவாமி. சமாதானத்தை அனுபவிக்கட்ட சுவாமி. ஆண்டவனே, ஜெசிதா கிரேஷியாவை ஆசீர்வதித்து பிள்ளையை முதன்மையாக வைத்து ஞானத்தை பெருகச் செய்து பாக்கியவதியாக உயர்ந்திருக்கும்படி அருள் புரியும் ராஜா, அருள் புரியும். பெற்றோரை ஆசீர்வதியும் சுவாமி. மிஸ்டர் ஜேக்கப், மிஸ்ஸஸ் இந்திரா, மிஸ்டர் சத்யசீலன், மிஸ்ஸஸ் மஞ்சுளா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் தந்து அவர்களை கனம் பண்ணும். அவர்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பதை கண்டு அவர்கள் ஆனந்தமடையும் நாட்களையே அவர்களுக்கு தாரு ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் அருமை சகோதரி மிஸ்ஸஸ் ஜே மேரி எலிசபெத் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. கொலோசியர் 1:10 படி சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபையை பெருகச் செய்வாராக. ஆண்டவனே, வல்லமையாக உமது மகளை ஊழியத்திலே உபயோகப்படுத்தி பாக்கியத்தை காணும்படி சந்தோஷமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி அருள் புரியும் ராஜா. தயவு செய்து சுவாமி, எங்கள் சகோதரர் இயேசு அழைக்கிறார் அம்பாசிடராக இருக்கும் எங்கள் அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை ஆசீர்வதி பாக்கியத்தினால் நிரப்பி அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி அருள் புரிய ராஜா. அருமை பிள்ளைகள் மிஸ்ஸஸ் ஆக்னஸ், அவர்கள் கணவர் மிஸ்டர் இருதயராஜ், மிஸ்டர் அலெக்சாண்டர், அவள் மனைவி மிஸ்ஸஸ் மீனா, அவர்களை ஆசீர்வதியும். அலெக்சாண்டருக்கு நல்ல வேலையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து செழிக்க செய்யும் சுவாமி. ஆண்டவனை ஏஞ்சலையும் ஆண்ட்ரூவையும் ஏட்ரியனையும் ஆசீர்வதியும் அப்பா. 3 பேரும் முதன்மையாக ஏவாகவே எப்பொழுதும் இருக்கும்படி அருள் புரியும் அப்பா. அவர்களை முத்தமிட்டு அணைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். மிஸ்ஸஸ் PV அனித் பிரபுலா, சுரேஷ் பாபு, மிஸ்டர் சுரேஷ் பாபு அம்ஜிக்கரை சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு 8th வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் காட் பிளஸ் யூ. சங்கீதம் 16:5 படி கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஏசப்பா, உமது பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே இன்று அவர்களை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை தாரும் சுவாமி, தாரும் அப்பா, தாரும். surely you must do it Lord. ஒரு குழந்தை உமது மகள் கர்ப்பத்திலே இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். அது உருவாகும்படி கட்டளை எடுக்கிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும். உமது மகனுக்கு ப்ரமோஷனை தாரும், சொந்த வீட்டை தாரும்,
பெற்றோர் மிஸ்டர் பரமேஸ்வரன் அவர்களுக்கு இருதயத்தை சுகமாக்கும். இந்த பிபி டயபெட்டிஸ் மறையும்படி கட்டளை எடுக்கிறேன். அம்மாவுக்கும் அப்படியே செய்யும். மிஸ்ஸஸ் விமலா அவர்கள் சுகமாயிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவனே, சகோதரி ஆன்லினையும் அவள் கணவர் விஜயகுமாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் மகள் பிரத்யூஷாவையும் ஆசீர்வதியும் சுவாமி. பாக்கியசாலிகளாக அவள் வாழ்ந்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தார்.